ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, புசு புசுன்னு பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கும் வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை வச்சு கிழங்கு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை ஃபஸ்ட்டு பாதி வரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது பாதி வேகிறதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும் அதனால். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். அதில் தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தோலை உரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுங்க. நிறைய உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பார்த்துட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி இம்பார்ட்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே ஊற்றிடாதீங்க. அப்புறமா உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் மசிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கையை வச்சு மசில மசிக்கிறது இருந்தால் வச்சு மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசிச்சு எடுத்து வச்சாச்சு. இது நம்ம இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. தாளித்து ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு கடலப்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே சேர்த்துட்டோம். அப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்ப்பேன். அதனால் பட்டை, கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் அப்படி கரம் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளியோட தொளி பிரிஞ்ச அளவுக்கு இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போது கரம் மசாலா எண்ணெயிலே சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி கரம் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்பைசஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, சன்னா, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை, இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கணும் தண்ணி, அது இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அது சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் கிரேவி மாதிரி நல்லா வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நார்மலாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுனா அந்த தண்ணி சேர்க்காமல் அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்டவங்க நல்லாயிருக்கும். பூரிக்கு அப்புறம் தோசைக்கெல்லாம் இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா பூரிக்கு மாவு பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி மீடியமான, அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்குல்ல, அந்த சூட்டில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா உப்பு, நம்ம ஆப்ப சோடா சேர்ப்போம்ல, அது கொஞ்சமாக, அப்புறம் உப்பு தேவையான சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதை பிசையணும். இன்னொரு டைம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி மாவு வெறும் மாவு இருக்குல்ல, அந்த மாவில் டிப் பண்ணி 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா நைஸாக வரும். சாஃப்டாக இருக்கும் தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா. இது சப்பாத்தியும் இதே மாதிரி தான். நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ பூரி அப்படிலாம் போட்டு அது நல்லா சூடாகிட்டு மீடியமில் வச்சு போடுங்க. பூரி பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், சூப்பராக புஷ்ஷுன்னு பூரி ரெடி ஆகிடுச்சு. சுவையான உருளைக்கிழங்கு வெள்ளை கொண்டக்கடலை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.